வணக்கம் நேயர்களே, அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. பல்வேறு காரசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளில் 100க்கு 70 மார்க் கிடைக்கும் என்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. 35 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்லும் என்கிறார் மு.க. ஸ்டாலின். இப்படி தேர்தல் முடிவுகளை ஏற்கனவே கட்சிகள் கணிக்க தொடங்கிவிட்டதுனா களத்தில் யார் பதறுகிறார்கள், கட்சிகளுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்தான பல்வேறு விஷயங்களை அலச இருக்கிறோம். இன்று என்னோடு அரங்கத்திற்கு 2 விருந்தினர்கள் இருக்கிறார்கள். பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் மற்றும் பத்திரிகையாளர் அரவிந்தன். இருவருக்கும் வணக்கம். அதான் இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன, அதாவது 100க்கு 70 மார்க் அப்படிங்கும்போது 28 தொகுதிகளில் சுருங்கிட அதிமுக பாக்குதா, இல்ல இப்பவே கணிக்க தொடங்கிட்டாங்களா தங்களுடைய? அது ஒன்று ஓகே. அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவண்ணாமலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அங்கே தான் இந்த மாதிரி அவர் சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்ற தேர்தலில் நாம் போட்டியிட்ட போது நமக்கு அடுத்த நிலையில் 3ஆம் இடம், 2ஆம் இடம், சில நேரங்களில் 4ஆம் இடம் இருந்தது. இப்படிப்பட்ட பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். எனவே கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 70% வாக்குகள் நமக்கு இருக்கின்றன. எனவே 100% இலக்கை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அந்த 70% அதாவது மொத்த வாக்குல அவருடைய கூட்டணி பலத்தை சொல்றார். மொத்த வாக்குல இன்னைக்கு 70% வாக்கு நம்மள்கிட்ட இருக்கு. அதனால வெற்றி 100% வெற்றியை நாம் அடைய வேண்டும்னு சொல்றாரு. உங்களுடைய இன்டர்பிரேஷன் சொல்றேன். முதல்ல அவர் 70% வெற்றின்னு சொல்லல, அதுக்காக சொல்றேன். நீங்க சொல்றப்போ அந்த மாதிரியான 70 மார்க் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லல. அவர் சொன்னது நான் எக்ஸாக்டா கேட்டதை அப்படியே சொல்றேன். திருவண்ணாமலையில பேசுறப்போ அவர் சொல்றது, இன்னைக்கு இருக்க மொத்த வாக்குகள்ல 70% வாக்கு அதிமுகவுக்கு பின்னால இருக்கு, கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. போன தடவை நின்னப்போ 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் பல்வேறு கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பின்னால் இருக்காங்க, நம்ம கூட்டணியில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய பலத்தோடு இருக்கோம். 70% பலம் நமக்கு இருக்குது. அதனால 100% இலக்கை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது 40 நமதே அப்படிங்கிற டோனில் அவர் சொல்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, இது அடிப்படையில் அதிமுக கான்ஃபிடென்ஸை காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி போட்டியிடக்கூடியது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இல்லை, அதிக சிக்கலில் இருக்கக்கூடியது அதிமுக. ஒரு 4 விதமான சிக்கல் அதுக்கு இருக்குது. ஒன்று, ஜெயலலிதா இல்லாமல் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. 2வது, ஒரு பிரேக்அவே குரூப்பை தலைமை ஏற்று தினகரன் நடத்தி கொண்டு அவர் எவ்வளோ ஓட்டை பிரிப்பார் என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. அப்புறம் டபுள் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் இத்தனை தொகுதிகளாவது பெற்றாக வேண்டும், இல்லை என்றால் ஆட்சியே தொடர முடியாதுங்கிற நிர்பந்தம் இருக்குது. இவ்வளவு 4 விதமான சிக்கல். இந்த சிக்கல் எதுவுமே திமுக கிடையாது. திமுக இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, கலைஞர் இல்லாமல் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்கிறது மட்டும்தான். ஆனால் ஏடிஎம்கே சொல்கிற 40ஐயும் நாமே அப்படிங்கிற மாதிரியான முன்னெடுப்புகள், அவரும் 35 தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் தான் சொல்கிறார். அந்த கணிப்பை எப்படி பார்க்குறேன்? இதான் 1 by 1 வரேன். இப்போது எடப்பாடி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது அவருடைய நம்பிக்கையை காட்டக்கூடியதாக இருக்குது. இன்னொரு கேடட்ஸை உற்சாகப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த CNN இன்டர்வியூவில் ஸ்டாலின் அவர்கள் 35 கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னது. இது திமுக தரப்பினுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து வருகிறது, இறங்கி வருகிறது. திமுகவுடைய நம்பிக்கையில் ஏற்பட்ட ஒரு சர்க்கிள் அப்படின்னு பார்க்குறேன். எப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதம் எடப்பாடி சொல்றதுடைய அந்த இன்டர்பிரேஷன் இப்படி இருக்கும்போது இவருடைய இன்டர்பிரேஷன் ஏன் இப்படி இருக்கு? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த மாதம் 20ஆம் தேதி திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கினார் ஸ்டாலின். அன்றைக்கு கழக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் என்கிற ஒரு இதில் அந்த ஃபார்மேட்டில் ஒரு அறிக்கை ஒன்று அவர் வெளியிடுகிறார். அப்படி வெளியிட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இன்றைக்கு களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, முழுமையாக வெற்றியடைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே 40 தொகுதிகளிலும் அதே போல் 18 இடைத்தேர்தல் நடைபெறுகிற அத்தனை தொகுதிகளிலும் நாம் வென்று மே 23ஆம் தேதி 100% வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இது அவருடைய அறிக்கை. அது முரசொல்ல வந்திருக்கு, எல்லாத்துலேயும் வந்திருக்கு, எல்லாருமே பார்த்தது. 20ஆம் தேதி அவரால் 100% வெற்றின்னு சொல்ல முடியுது, கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவோம்னு சொல்ல முடியுது.
ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் 35 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னா கோலாகல ஸ்ரீனிவாசனுடைய வாதம் என்பது இப்போ களத்துல வந்து அதிமுகவுடைய கூட்டணி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் திமுக தான் களத்தில் பதறுகிறது என்ற வாதத்தை முன்னெடுக்கிறீர்கள். என்னன்னா அதுக்கு காரணம் என்னன்னா டிஎம்கேக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ டிஎம்கேயே ஒரு 5 தொகுதியில் எங்களுக்கு சாதகம் இல்லைன்னு ஒப்புக்கொள்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னால சென்டம் நாங்கள் ஸ்கோர் பண்ணுவோம்னு சொன்ன அதே ஸ்டாலின், அதுவும் ரிட்டர்னா சொன்ன ஸ்டாலின். இல்ல அப்படி பார்க்கும்போது எடப்பாடி சொன்ன விஷயங்களையும் எடுத்துக்கலாமே. 40 நமதேன்னு சொன்னவங்க இன்னைக்கு 100க்கு 70ங்கிற அந்த அந்த இடத்துல வந்து நான் உங்கள்கிட்ட மாறுபடுறேன்னு சொல்லிட்டேனே. 100க்கு 70ன்னு அவர் சொல்லல. 70% வாக்குகள் நம்பினே இருப்பதால் 100% வெற்றி நமக்கு இருக்கிறது அப்படின்னு தான் எடப்பாடி சொன்னான்னு சொல்றேன். அதான் ஆரம்பத்திலே சொன்னா இதுல ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அந்த இடத்துல நான் உங்களோட உடன்படலை, அதுக்காக சொல்றேன். ரெண்டு பேருமே கரெக்டா என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரியல, எதனுடைய 70% அப்படின்னு. ஆனால் பொதுவாக தேர்தல் களத்தில் வந்து எந்த தலைவரும் வந்து தன்னுடைய வெற்றியை பற்றி எப்போவுமே வந்து மிகையாக மதிப்பிடுறது தான் வழக்கம். நாங்கள் முழுவதும் ஜெயிப்போம், 40 நமதே, நாளை நமதே எல்லாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி 35 அப்படின்ற வார்த்தையை ஸ்டாலின் சொல்லியிருந்தார்னா அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அது வந்து கள நிலவரம் சார்ந்து அவர் வந்து யதார்த்தமா பேச முயற்சி பண்றாரு. எக்ஸிட் போல் அந்த மாதிரி கள நிலவரங்களை கணித்து அவங்க அந்த மாதிரியான ஒரு பொதுவா எந்த தலைவரும் அதை சொல்ல மாட்டாங்க. தேர்தல் அதாவது எல்லா தலைவர்களுக்குமே தேர்தல் நெருங்க சில சமயத்தில் ஆரம்பிக்கும் போதே என்ன நடக்க போகுதுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். வெளியில இருந்து கணிக்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு எந்த பக்கம் போகும் அப்படின்றது தெரியும். மிக சில சமயங்களில் அதை வந்து மாறுபடலாம். ஆனால் களத்தில் போகும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, மக்களுடைய உணர்வுகள், எதிர்வினைகள், அதை பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கணக்கீடுகள் வந்து அவங்க வந்து அப்பப்போ அதை சரி பண்ணிப்பாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு எதிர்மறையாகும் அப்படின்னா அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இங்கே எல்லாம் உலகம் முழுக்க அது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சொல்கிறாருன்னா அதை பதட்டமாகவும் பார்க்கலாம், அல்லது வந்து நான் யதார்த்தமாக பேசுகிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதாகவும் பார்க்கலாம். எனக்கு வந்து அது அவ்வளோ முக்கியமாக படலை. எனக்கு வந்து என்ன முக்கியமாகப்படுதுன்னா, ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்கிறது அப்படின்னு 40ன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அர்த்தமே கிடையாது. நிற்கிறவங்களாம் நான் வெற்றி பெற போகிறேன்னு தான் சொல்ல போகிறாங்க. சுயேட்சை வேட்பாளர் கேட்டால் கூட நான் வெற்றி பெறுவேன்னு தான் சொல்லுவார். யாரும் நான் தோக்கிறதுக்காக போட்டிடுறேன்னு சொல்ல போகிறதில்ல. ஆக அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. ஏன்னா சொல்றது தமிழ்நாட்டுடைய இரு பெரும் கட்சிகளுடைய முகங்களாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ தேர்தல் சமயங்கள்ல இது போன்ற விஷயங்கள் பேசுறது அவங்களுடைய அந்த களத்தில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத எதிரொலிக்கும், அது அவருடைய தொண்டர்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசணும். அதே மாதிரி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் சொல்லும்போது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் சொன்னாரு. ஸோ அவங்க களத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கணும் இதோட. ஆமாம், எனக்கு வந்து கள நிலவரம் வந்து என்னவா இருக்குது, யாருக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எனக்கு எடப்பாடி பதட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு எனக்கு தோணுது. காரணம் என்னென்னா, ஆரம்பத்துலேருந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டபுள் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய அனைத்து அதிருப்திகளும் இந்த கூட்டணிக்கு எதிராக செயல்படும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, தினகரன் பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க வந்து அதிமுகவுடைய ஒரு வாக்கை இந்த அளவுக்குன்னு தெரியாது, அது 5% 50% அப்படின்னு நமக்கு தெரியாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டாயமாக அவருக்கு போகும் அப்படின்றது தெரியுது. இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தினகரன் அந்த வாக்குகளை பிரிக்கலாம், அதாவது அதிமுகவோட வாக்குகளுடைய ஒரு பகுதியாவது அவருக்கு போகும் இல்லையா, அதை நினைச்சு அதிமுகவுக்கு ஒரு கவலை இருக்கலாம். அதே மாதிரி அரசுக்கு எதிரான உணர்வு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த கவலை ஏற்படலாம். ஆனால் அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படி என்னென்னா, டிடிவி தினகரன் வந்து அதிமுகவோட வாக்குகளை வாங்குறது மட்டும் இல்லை, அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளையும் வாங்குவார். அப்போ அதிமுகவோட வாக்குகளுக்கு எதிராக போக வேண்டிய அணி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு போக வேண்டிய சில வாக்குகளும் தினகரனுக்கு வரலாம். அப்போ தினகரனுடைய தாக்கம் என்ன அப்படின்றது ஒரு பெரிய, அது வந்து ஒரு ஒரு சீட்டுக்கட்டில் வந்து இது மாதிரி ஒரு என்னன்னு சொல்ல முடியாத ஒரு கார்டு மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் பல தொகுதிகளில் வந்து நிலவரத்தை தீர்மானிக்கும். அது யாருக்குமே தெரியாது என்ன நடக்குது. டிடிவி தினகரனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் இன்றைக்கு காலை அவருக்கு பரிசு பெட்டி அந்த சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற தேர்தல் ஆணையம் குக்கர் கோரியிருந்தாரு. இப்ப பரிசு பெட்டி ஒதுக்கப்பட்டிருக்கு. 2 வாரம் தான் இருக்கு. இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிர்பந்தமும் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் கூறியது போல அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் கார்டா வந்து டிடிவி தினகரன் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. அதாவது அதனால் அதிமுக பதற்றத்தில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. இல்லை, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக பதற்றத்தில் இருக்கிறதுக்கு 4 விதமான காரணங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் டிடிவி உள்பட
ஒரு மிடில் பிளேயர்ஸ் பல பேர் இருக்காங்க. கமல்ஹாசன் இருக்கிறார், சீமான் இருக்கிறார், டிடிவியும் இருக்கிறார். இவர்கள் 3 பேரையும் ஒரே தராசில் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சீமான் வந்து தினகரனுக்கு முன்னாலேருந்தே கட்சி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. கமல்ஹாசன் வந்து அண்மை காலமாக ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. தினகரன் அதிகம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார். இவர்களுடைய இந்த ஒரிஜினல் இது என்ன அப்படிங்கிறது மீடியாவில் யார் என்ன கருத்து சொன்னாலுமே அது யூகத்தின் அடிப்படையிலான கருத்துக்கள் தான். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தரவுகள் கிடையாது. இனிமேல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தரவுகள் உருவாகும். அது வரைக்கும் யூகம் தான். ஆர்கே நகர் ஒரு சாம்பிளாக எடுத்துக்க முடியாது. ஆர்கே நகர் ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தாப்புல வேற ஒரு லாஜிக் செட் ஆகும். ஆர்கே நகரில் டிஎம்கே டெபாசிட் இழந்தது. தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே டெபாசிட் இழக்கும் நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்ல, நான் சாம்பிள் கேக்குறேன். அது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு இதா இருக்க முடியுமா? இல்ல, தரவுகள் இல்ல, ஒரு அளவுகோல தரவுகள் இல்லாத அடிப்படையில் நான் வந்து அக்யூரேட்டா இதை பிரிக்க முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அதிமுகவுடைய ஒரு பகுதியை பிரிக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அதாவது எப்போதுமே வந்து விதிவிலக்குகளை வந்து நம்ம ஒரு அடிப்படையை எடுத்துக்க முடியாது. ஆர்கே நகர்ங்கிறது ஒரு விதிவிலக்கு. அது விதிவிலக்குல அதை ஒரு ஒரு கேஸாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா திமுகவை பற்றின பார்வை என்னங்கிறது திரும்ப கேள்வி வரும். அதனால தான் ஆர்கே நகர் கணக்கில் எடுத்துக்கல. ஆர்கே நகர் எடுக்காத நிலையில் அவரால் ஏற்படுகிற பாதிப்பு என்பது முதல்ல யூகம் சார்ந்த ஒரு விஷயம். ஒன்றாவது, அவர் வந்து அதிமுக வாக்குகளை எந்த அளவுக்கு பிரிப்பாரோ அதே அளவுக்கு அதிருப்தி வாக்குகளையும் பிரிக்கலாம். இந்த அதிருப்தி வாக்குகள் குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள், அதிமுகவுக்கு எதிரான இந்த அதிருப்தி வாக்குகளை பிரிப்பது என்பது தினகரன் மட்டுமே பண்ண போவதில்லை. கமல்ஹாசன் பண்ணலாம், இவர் சீமான் பண்ணலாம், இடையில இருக்க பல்வேறு பிளேயர்ஸ் பண்ணலாம். இது தவிர்த்து இந்த அதிருப்தி வாக்குகள் பெறுவதற்கான ஒரு மேஜர் பார்ட்டியாக டிஎம்கே இல்லை டிஎம்கே அலையன்ஸ் இருக்குது. இப்போ இந்த அதிருப்தி வாக்குகள் வந்து 4 விதமாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்படிங்கிறப்போ அதிருப்தி வாக்குகள் டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஎம்கேக்கு போலரைஸ் ஆச்சுன்னா ரிசல்ட்டே வேறு விதமாக இருக்கும், ஒன் சைடடாக இருக்கும். ஆனால் திமுகவுக்கு வரக்கூடிய ரிசல்ட் ஒன் சைடடாக இருக்காதுங்கிறது அதனுடைய தலைவர் ஸ்டாலினே வந்து ஒரு பேட்டியில் சொன்னதா நீங்களே சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இது ஓவராலாக நமக்கு என்ன ஒரு பிக்சர் கிடைக்குது அப்படின்னா 2004 போல இது வந்து டோட்டல் ஸ்வீப் என்பதாக இருக்காது. இது வந்து திஸ் இஸ் நாட் அ டோட்டல் ஸ்வீப். அதை வந்து ஸ்டாலினை அஷ்யூர் பண்ணுகிறார். இது வந்து டோட்டல் ஸ்வீப் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரி நான் சில இது அசஸ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் முடிக்கலை. ஒரு அசஸ்மெண்ட் படி பார்த்திங்கன்னா அநேகமாக என்னுடைய கணிப்பு 2009 எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்கு சற்று கூடுதலாக அதிமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2009 ரிசல்ட்டில் என்ன வந்தது அப்படின்னா 2/3 டிஎம்கே கூட்டணி வந்தது, 27. அதிமுக கூட்டணிக்கு 12 கிடச்சிது, அதில் அதிமுகவுக்கு மட்டும் 9 கிடச்சிது. இப்போ அந்த 12க்கு மேலே அதிமுக கூட்டணி ஒரு அளவுக்கு பெறும். இந்த இடத்தை நோக்கி தான் நான். ஓகே, உங்களுடைய அசஸ்மெண்ட்ல என்னுடைய அசஸ்மெண்ட் சரி. நான் இப்போ டிடிவி தினகரனை பத்தி பேசிட்டு இருக்கோம். டிடிவி தினகரன் பாஜகவும் அதிமுகவும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதன் மூலமா அனுதாப அலையை டிடிவி தினகரன் உருவாக்க முயற்சிக்கிறார். அந்த அனுதாப அலைகள் இந்த தேர்தல் களத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த தேர்தல் கிழமை முதல்ல அடிப்படை என்ன தெரியுமா, இந்த தேர்தலை பற்றின எல்லாருமே அக்செப்ட் பண்ணி கூட ஒரு அலைகளற்ற தேர்தல். இதில் அலையே கிடையாது, இஷ்யூஸ் பல்வேறு விஷயங்கள் அலைகளற்ற ஒரு தேர்தல். இது அடிப்படையில் இதில் எந்த அனுதாபமும் இல்லை, அனுதாபம் மற்றதும் கிடையாது. இது வந்து ஒரு எப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதில் அநேகமாக ஜெயிப்பதற்கு யாருக்கு எப்படி வெற்றி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முக்கியமான ஒரு ரோலை கூட்டணியோட பலம் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு. தினகரனுடைய பார்வை இதை பொறுத்த வரைக்கும், அதாவது தினகரனுக்கு அனுதாபம்ன்றது தினகரனுக்கு வந்து சாதகமாகுமான்னு கேட்குறீங்க. தினகரன் பலவிதமான ஆயுதங்களை அவர் வந்து பிரயோகிக்கிறார். அவர் வந்து திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக பலவிதமாக அவருடைய விமர்சனங்கள் எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி 2 அணிகளும் இல்லாத 3வது நிற்கிறவங்களால எல்லாரையுமே விமர்சிக்க முடியும். அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு எளிதான ஒரு உத்தி தான் அது. அதை தவிர வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் அவருக்கு சின்னம் கிடைக்கிறதுக்கு தாமதமானது, 25ஆம் தேதி வரைக்கும் அந்த வழக்கானது இழுத்து கொண்டு போனது, அவர் கேட்ட சின்னம் கிடைக்காதது, இது எல்லாமே தான் அந்த அனுதாபத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் தேர்தலில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தேர்தலோட அடிப்படையான கேள்வி மத்தியில்
பாஜக தலைமையிலான அரசு நீடிக்கணுமா வேணாமான்றது தான் இந்த தேர்தலோட முக்கியமான கேள்வி. அந்த 18 இடைத்தேர்தல்களுடைய கேள்வியை விட்டுருங்க. இந்த 39 தொகுதிகளுடைய கேள்வி இதுதான். மத்தியில் பாஜக கூட்டணி தொடரணுமா வேண்டாமா, இந்த கேள்வியை ஒட்டி தான் வரப்போகுது. இப்போ இந்த கேள்விக்குள்ள தினகரன் தன்னை எங்கே பொருத்திக்கிறார்? இப்போது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வந்து போன வாட்டி தனியாக நின்ற போது ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து குஜராத்லேருந்து வந்த ஒரு முதலமைச்சர் பிரதமருக்கு இது பண்ணுறாரு. ஆனால் குஜராத்தில் வந்த மோடியை விட நான் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி, சிறந்த ஆட்சியை தரக்கூடியவன், அதனால் எனக்கு போடுங்கண்ணா. சரி, நீங்கள் சிறந்த நிர்வாகி, சிறந்த ஆட்சியை தரக்கூடியவர்னா மோடியை பிரதமர் ஆக்குறேன்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பிரதமர் ஆவீங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்கணும்ல. ஆனால் மக்கள் அப்படி கேட்கலையே. கரெக்ட் தான் சொல்லிட்டு 37 தொகுதி அவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்க? மோடி பிரதமரா ஜெயலலிதா பிரதமரான்ற கேள்வி ஊடகங்கள் எழுப்பப்பட்டது. ஆனால் நடைமுறையில் நம்மளுக்கு தெரியும், பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் அந்த மாதிரியான போட்டி. யார் எந்த கட்சியோட தலைமையில் ஆட்சி நடக்க போகுதுன்றது. அங்கே அதிமுகன்றது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாமே தவிர அவங்க ஆட்சியை பிடிக்க போகிறது இல்லைன்றது. அதாவது கணக்கீடுகள் மாதிரி 10 தொகுதி வச்சிருக்காங்க கூட பிரதமர் ஆகலாம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவேகவுடா, ஐக்கிய குஜரால் மாதிரி ஆகலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, மோடிக்கு எதிராக தன்னை அவங்க முன்னிறுத்தும் போது தன்னை பிரதமராக அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக முன்னிறுத்தலை. ஆனால் மக்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மோடியா ஜெயலலிதாவா அப்படின்றத பார்த்து அவங்க வந்து ஒரு தீர்மானம் பண்ணாங்க இல்லையா? அப்போ இந்த தேர்தலையும் திருப்பி மோடி தான் கேள்வி. மோடி ஆட்சி நீடிக்கணுமா வேணாமன்றதான் கேள்வி. இந்த கேள்வியில் தினகரன் தன்னை எங்கே பொருத்திக்கிறாரு? அந்த விஷயத்தில் அவருடைய தேர்தல் களம் வந்து அந்த விஷயத்தில் பலவீனமாக தான் இருக்குது. அவருடைய இது என்ன, இங்கே மோசமான ஆட்சி நடக்குது, இவங்க இன்னொரு மோசமான ஆட்சிக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சியையும் மத்திய ஆட்சியும் விரட்டணும். அவங்க 2 பேரையும், அந்த கூட்டணியில இருக்க 2 பேரையும் சேர்த்து தான் 2 ஆட்சியும் மோசமான ஆட்சினா அதை விரட்டுறதுக்கு நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்னு வாக்காளர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் இன்னும் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய பதில் அவர் இன்னும் சொல்லல. ஆனா அதிமுக அந்த இடத்தை சரியாக பொருத்தி கொண்டிருக்கிறதா ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா அதிமுக தரப்பிலிருந்து நிறைய தமிழ்நாட்டிலிருந்து மத்தியில் அமைச்சர்கள் இருந்தா ரெப்ரசன்டேட்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த 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 இடத்தை அவர்கள் பொருத்தி கொண்டிருக்கிறார்களா இந்த தேர்தலை பொறுத்து? இப்போ ஆளும் கட்சியோட வச்ச கூட்டணி வைக்கிற ஒரு சாதகம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. நாங்க வெற்றி பெற்றா நாங்க வந்து மத்திய அரசுல பங்கு பெறுவோம், தமிழகத்தை நிறைய செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கை ஓங்கி இருக்கு. அதே மாதிரி திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைஞ்ச திமுக வந்து மத்திய அரசில் அங்கம் வகிக்கும். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 2 பேருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு தினகரனுக்கோ கமல்ஹாசனுக்கோ சீமானுக்கோ அது கிடையாது. அவங்க என்ன பண்ண முடியும்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி எங்களை பிரதிநிதியாக அனுப்பிச்சா நாங்கள் தமிழகத்தினோட நலனை அவர்களை விட மேம்பட்ட முறையில் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். நாங்கள் ஆட்சி அமைப்போம், அமைச்சராகவும், சட்டம் போடுவோம் சொல்ல முடியாது. அந்த ஒரு பலவீனம் அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்குது, தினகரனுக்கு இருக்குது. ஆக அவர் வந்து அந்த விஷயத்தில் அவர் தன்னை எங்கே பொருத்திக்க முடியும்னா அதில் அவருக்கு நிச்சயமாக ஒரு இது இருக்குது, ஒரு பின்னடைவு இருக்குது. ஆனால் இந்த தொகுதி இதை பற்றி கேட்டீங்க, சின்னத்தை பற்றி கேட்டீங்க, சின்னத்தை கொண்டு போக முடியுமான்னு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து சேர்றதுக்குள்ள 4 பேர் வந்து தினகரன் சின்னத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இதுதான் தினகரன் சின்னன்றாங்க. அதனால் மீடியாவே வந்து இந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகுது. தினகரனுக்கு வந்து அந்த விஷயத்தில் பெரிய வேலைலாம் இருக்காது. அப்புறம் இந்த பரிசு பெட்டின்றதே வந்து இந்த தேர்தல் களத்துக்கு ஒரு குறியீடு மாதிரி இருக்கு. அதுக்கு மேல நான் அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. அதுல ஏதாவது ஒரு மேஜிக் அந்த இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு தேர்தல் சின்னமே பரிசு பெட்டி அமைஞ்சிருக்கு, அதுவும் வந்து டிடிவி தினகரன் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அதனுடைய குறியீட்டு தன்மையை பத்தி நம்ம வந்து நம்ம அதனுடைய ஒரு நகைமுரண் அதை நம்ம வந்து ரசிக்க வேண்டியதான். நீங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் ஆர்கே நகர் பற்றி கேட்டீங்க இல்லையா? அந்த ஆர்கே நகர் அந்த வெற்றியின் குறியீடு போல இதெல்லாம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மேல அது போக வேண்டாம். வெற்றியின் குறியீடுன்னு சொல்ல, தேர்தல் களத்தினுடைய ஒரு யதார்த்தம் இருக்கு இல்லையா, அந்த யதார்த்தத்தோட குறியீடு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நான். இது வெற்றியோட குறியீடா மாறும் என்னோட சரி. அதே மாதிரி தேர்தல் களத்துல இப்போ பிரச்சார மேடைகள்ல பார்த்திருப்பீங்க, ஆனா தனி மனித விமர்சனம்ங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. முதல்வரை பார்த்து கொலைகாரர் என்பதும், ஸ்டாலினை வந்து தலைவர் கூட்டு இதற்கு தலைவர் என்பதும், இது போன்ற விமர்சனங்கள், தனி மனித கூலிப்படையின் தலைவர் என்பதும், இது போன்ற விமர்சனங்கள் அதிகமா இருக்கு. இந்த தனி மனித விமர்சனங்கள் ஒரு கொள்கை வறட்சியை காட்டுகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த காலை வேளையில அலச வேண்டியது. நான் சொல்லிட்டுமா? சொல்லுங்க. இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இது வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வேணா நேரு காலத்தில் வேணா அது இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்திரா காந்தி காலத்திலேருந்தே வந்து இந்த தனிநபர் விமர்சனம்ன்றது ஆரம்பிச்சாச்சு. விபி சிங் வந்து பிரதமராக கூடும் அப்படின்ற மாதிரியான தேர்தலில் விபி சிங்குக்கு மனநிலை சரியில்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வினோபா பாவேக்கு வந்து அவருடைய வந்து பூதான் இயக்கத்தில் எழுதி கொடுத்தது இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக வந்து அவங்க மனைவி வந்து ஏதோ ஒரு ஆட்சேபனையை தெரிவித்தாங்க.
அதெல்லாம் குறிப்பிட்டு வந்து அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க, தனிநபர் இதை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கொள்கை வறட்சி அப்பவே இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். அப்பவே தனிநபர் தாக்குதல் இப்ப இருக்கக்கூடிய இல்ல, இல்ல, தலைமுறை வரேன், அதற்கான மதிப்பீடு அது எப்படி மாதிரி இருக்குங்கிற விஷயம். அதே மாதிரி கலி கலி மே ஷேர் ஹை அப்படின்னு ஒரு கோஷத்தை வந்து காங்கிரஸ் எழுப்புது. அதை சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து கலி கலி மே ஷேர் ஹை ராஜீவ் காந்தி சோர் ஹை, திருடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஃபாரத்தை வச்சு அப்படி ஒரு கோஷம் போட்டாங்க. ஒரு பிரதமரை திருடர் என்று பொது வெளியில் வந்து கோஷமிடுவது அன்று 1989லயே நடந்திருக்கு. அதனால இது ஒண்ணும் புதுசு ஒண்ணும் கிடையாது. அரசியலுக்கு இது புதுசு இல்ல. அரசியலுக்கு இது புதுசு இல்லை. ஆனால் இந்த வாதம் சரியானது ஒரு ஆரோக்கியமான அரசியல் எடுத்து போகுமா அப்படிங்கிற ஒரு கோணத்துல இருந்தும் நாம் வந்து அலச வேண்டி இருக்கிறது. அதாவது இந்தியா வரலாற்றோட பின்புலத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க என்னைக்குமே வந்து அந்த அளவுக்குலாம் தேர்தல் களம் வந்து அவ்வளவு நாகரிகமாலாம் இருந்தது கிடையாது. அதுவும் கடந்த 30 ஆண்டுகளா அது அப்படி இல்லை. இன்னைக்கு ஒன்றும் அது புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் கருணாநிதியும் தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க, ஜெயலலிதா கருணாநிதியும் தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அது ராஜீவ்காந்தி வந்து திருடன்னு சொல்லப்பட்ட ராஜீவ்காந்தியுடைய புதல்வர் நரேந்திர மோடியை வந்து திருடன் சொல்லியிருக்காரு. வரலாறு அதே போல் அவங்க அம்மா சோனியா காந்தி இப்போ நடந்த குஜராத் தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் நரேந்திர மோடியை வந்து கில்லர் மெர்ச்சன்ட், மரண வியாபாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னால் மம்தா பானர்ஜி ராகுல் காந்தியை பற்றி பேசுகிற போது அவர் வந்து சொல்லியிருக்கேன், ஹீ இஸ் எ கிட் இன் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸில் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி. பப்புன்றதோட இன்னொரு வடிவம். ஆமாம், பப்புங்கிறது அது இன்னொரு வடிவம் அது வந்து அப்படி சொல்லியிருக்கேன். அதே போல் எடப்பாடியை பற்றி பேசுகிற போது ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை ஒரு இடத்துல உதவாக்கரை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார், இன்னொரு இடத்துல வந்து கொலையாடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னால் அதிமுகவோட பிஎம்கே வந்து அலையன்ஸ் வைத்த போது தமிழிசை சேர்த்து சொன்ன அந்த ட்விட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இது குற்ற பரம்பரை கற்ற பரம்பரை அப்படிங்கிற ஆமாம், அதுக்கு வந்து தமிழிசை விளக்கம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த விளக்கம் கொடுத்ததை வந்து மறைச்சிட்டு குற்றப்பரம்பரைங்க வார்த்தையை மட்டுமே இல்ல, எதனாலும் அதை களத்துல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கவங்க அது போன்ற பதங்களை யூஸ் பண்றதுங்கிறது அந்த குற்றப்பரம்பரைங்கிறது டிஎம்கே இதை சொல்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஆனா குற்றப்பரம்பரைங்க அந்த இதுக்கு கன்னடேஷனுக்கு வேற ஒரு பொருள் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணதும் அவங்க என்ன நோக்கத்தில் சொன்னேன் அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே போல் வந்து தான் சொன்ன உதவாக்கரைங்கிற வார்த்தையோ மற்றதையோ வித்ட்ரா பண்ணிக்கிறதாகவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகவோ ஸ்டாலின் சொல்லிவிட்டு அது விவாதத்துக்கு ஒரு சின்ன விவாதத்துக்கு வெளியில் போயிடும். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க என்ன. ஆனால் ஸ்டாலின் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்றைக்கி அலையன்ஸ் உருவான டயத்தில் வந்து பிஎம்கே பார்த்து ஸ்டாலின் வந்து சூடு இருக்கா சொரணை இருக்கான்னு கேட்டது. இது வந்து ஓவராலாகவே அகில இந்திய தலைமையிலேருந்து மாநில தலைமை வரைக்குமே ஒரு நாகரிகம் குறைந்து கொண்டு ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இல்லாத ஒரு அரசியலையும் இந்த தமிழகம் பார்த்துருக்கிறது. 1954 குடியாத்தம் தொகுதியில் காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ரொம்ப பிரபலமான இந்த குற்றப்பரம்பரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவரை எதிர்த்து இன்னொருத்தரும் போட்டியிடுகிறார். அப்படி போட்டியிடுறப்போ அங்கே இருக்கக்கூடிய அங்கே இவங்க கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த தேர்தலை வந்து இந்த இடத்துல பாலம் கட்டுவோம்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இத்தனைக்கும் ஆட்சியில் இருக்க 54. அப்போது காமராஜ் கேட்டார், நம்ம ஆட்சியில் இருக்கோம், பாலம் கட்டுறோம் சொல்லிடுவோம், நிச்சயமாக கட்டிடுவோம் இல்லையா, எதிர்கட்சியில் அவன் ஓட்டு வாங்கணும், எதை சொல்லியா ஓட்டு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை சொல்லி அவர் ஓட்டு கேட்கல. இவ்வளவு நாகரிகமான ஒரு அரசியலும் இருந்தது. இன்னைக்கு கால வெள்ளத்தில் எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்குமே போயிட்டு இருக்கு. இதில் ஒருத்தரை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறது இல்லை, அது அரசியலுக்கு புதுசு இல்லை, தப்பு தான் அப்படின்னா புதுசு இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் அது ரைட்டுன்னு நான் சொல்லலை. ஆனால் தமிழிசை பயன்படுத்தி பிறகு விளக்கம் கொடுத்த அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கும் உதவாக்கரையான மாதிரியான வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா உதவாக்கரைன்னு ஒருத்தர் சொல்லும்போது ஆமாங்க தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம், அதனால் தனிநபரோட நின்றுது. ஆனால் குற்றப்பரம்பரை என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதிய களங்கம் இருக்குல்ல, இந்த களங்கம் குறித்த ஒரு பிரஜை இல்லாமல் ஒரு பொது கட்சியினுடைய ஒரு தலைவர் அந்த வார்த்தையை பேசியிருக்கவே கூடாது. அப்புறம் நான் அந்த அர்த்தத்தில் சொன்ன இந்த அதாவது சொல் அப்படின்றது வந்து ரொம்ப வலிமையானது. ஒரு சில சொற்களுக்கு சாதி ரீதியா மத ரீதியா பாலினம் ரீதியா சில விஷயங்கள் இருக்கு. நான் வந்து அந்த வார்த்தையினுடைய நேரடி பொருளை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிக்க முடியாது. அந்த வார்த்தையினுடைய இந்த சமுதாயத்தில் இந்த பண்பாட்டு பின்புலத்தில் அதுக்கு என்ன பொருள் இருக்கு, அதுக்கு என்ன வரலாறு இருக்கு, அந்த பற்றின புரிதல் இல்லாமல் ஒரு கட்சி அதை ஒரு கட்சியினுடைய முக்கியமான தலைவர் பயன்படுத்தக்கூடாது. அது தனிநபர் தாக்குதலை தாண்டின விஷயம். எப்போ ஒரு சொல்லானது வரலாற்று ரீதியாக பண்பாட்டு ரீதியாக சாதி மதம் இனம் பாலினம் இதை இழிவுபடுத்தக்கூடிய சொல்லாக இருக்கோ அந்த சொல்லை அனைவரும் மிக கவனமாக தவிர்க்க வேண்டும். அப்புறம் நான் விளக்கம் கொடுத்துட்டேன் மன்னிப்பு கேட்டுன்றதெல்லாம்
தேவைதான். ஆனா அப்படிலாம் அதை தப்பிக்க முடியாது. ஸோ தமிழிசை வந்து அந்த வார்த்தையை தவறுதலாவோ சரியாவோ தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தி இருக்கவே கூடாது. ஒரு அரசியல் பிரஜை அற்ற ஒரு நிலையை அது வந்து அரசியலில் மிக முக்கிய ஒரு 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 பண்பாட்டு இது இருக்கு இல்லையா, ஒரு சென்சிட்டிவிட்டி, ஒரு சுரணைன்னு சொல்லுவான் இல்லையா, அது இல்லாத ஒரு பயன்பாடு தான் அது. அதை அவங்க செஞ்சிருக்கவே கூடாது. அதுக்கும் தனிநபர் தாக்குதலுக்கு வித்தியாசம் இருக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசம். இன்றைய தேர்தல் களத்தில் நிலவக்கூடிய பல்வேறு விஷயங்களை இப்போ நம்ம அலசணும். அதிலும் குறிப்பாக ஒரு ஆரோக்கியமான அரசியல், மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்த வேண்டிய பதங்கள் குறித்தான ஒரு உரங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். அவைக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் மன்னிக்கவும், மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.